சோமு, ஏவாவேலு மீதான லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை அரசியல் நடவடிக்கைன்னு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் கருத்தா இருக்கு. அதே நேரத்தில் அரசாங்கத்துடைய கருத்து அந்தந்த துறைகள் அவர்களுடைய துறைகளுக்கு உட்பட்ட நடவடிக்கையை மேற்கொள்றாங்க அப்படின்னு. இதுல யாருடைய கருத்து சரியானதா இருக்கும் அரசியல் பார்வையின் அடிப்படையில் திரு சோமுக்கு? அதாவது இந்தியாவில் எல்லா கட்சியுமே ரொம்ப நல்ல கட்சிகள் தான், தப்பு பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. அதாவது மற்ற கட்சிகள் அதான் விஷயம். இப்போ ஏன்னா இப்போ பிஜேபியில் பார்த்தீங்கன்னா நிறைய உதாரணம். இப்போ கூட யாரும் சொன்னாங்க, எனக்கு அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா மேலே காங்கிரஸில் இருந்தப்போ அத்தனை ஊழல்கள், ஆனால் பாஜக வந்த உடனே அவர் புனிதர் ஆயிடுறாரு. இப்போ இதே திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி செல்வ கணபதி சுடுகாட்டு கூரை ஊழல் வழக்கு, அது திமுக பேசாத பேச்சில் கருணாநிதி உட்பட பேசினாங்க. அப்புறம் அதே கட்சியில் அவர் எம்பி ஆனார். அதுக்கப்புறம் பார்த்தா செந்தில் பாலாஜி, இப்படி ஒவ்வொரு கட்சிக்குமே சொல்லலாம். அதாவது தான் தப்பு பண்ணக்கூடாது என்ன தவிர, அதுதான் விஷயம். இது பழிவாங்களா இல்லை உண்மையிலேயே அக்கறையா இந்த விஷயத்துக்குள்ளே தான் இருக்குது. இதுதான் விஷயம். மற்றபடி இன்னொரு இது என்னென்னா, இந்த அறப்போர் இப்போ சகோதரர் கூட சொன்னார் அறப்போர்துன்னு. இதே அறப்போர் இயக்கம் அதிமுக மேலேயும் அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டை சொல்லியிருக்கு. எஸ்பி வேலுமணி மேலே முதலாக ஊழல் குற்றச்சாட்டை அது புகார் கொடுத்தது அவங்க தான். அதனால் அவங்க அந்த மாதிரியான ஒரு மலின அரசியலில் இறங்குறதாக தெரியல அவங்க நடவடிக்கை. ஒவ்வொருத்தர் மேலேயும் பாரபட்சம் இல்லாமல் தான் அவங்க பார்க்குறாங்க. அவங்களுடைய சந்தேகங்கள்லையோ இல்லை நான் சொல்கிறதுலையோ நீங்கள் சொல்கிறதுலையோ கூட தவறு இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய நோக்கத்தில் தவறு இருப்பதாக நான் நினைக்கல. ஒரு விஷயம், இந்த குறிப்பிட்ட இவர் ஏவா வேலு விஷயம் வந்தீங்கன்னா, அவர்கிட்ட சொல்ல 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் இதாக பேசினேன் சட்டமன்றத்தில் எதிர்த்து அப்படின்னு. அப்போ அதையே லாஜிக்காக வச்சு பாருங்களேன் தலைகீழ. அப்போ தப்பு பண்ணிவிட்டு எதிர்த்து ஏன் பேசிருக்கக்கூடாது, கேட்டாத காரணம் சொல்லலான்ட்டுன்னு. இது ஒரு லாஜிக். அதனால் இதை ஒரு விஷயமா எடுத்துக்க வேண்டியது கிடையாது. அவர் சொன்னது விளக்கம்லாம் கிடையாது, அது ஒரு காமெடி, பிளாக் காமெடி, சிரிச்சிட்டு போயிடலாம், அவ்வளோதான். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அறப்போர் இயக்கம் அரசு ஆவணங்களை வைத்தே ஆதாரத்துடன் புகார் கொடுத்தது ஏவா வேலு மேலே. என்னன்னா, ரோடே போடாமல் இந்த இவர் வடிவேலு காமெடி மாதிரி கணத்தை காணும்னு வருவான்ல, அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கொடுத்து தன்னுடைய நிலத்தில் பழைய கதை அதை சினிமாவில் எடுத்துருப்பார். கிணறு வெட்டினதாக சான்று வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு, இங்கே பாருங்கள் இங்கே கிணறு வெட்டதான் இருக்கானா அத்தனை சாட்சியும் இருக்குது, ஆனால் என் கிணறை காணும். அதை ரொம்ப அழகாக வேறு சொல்லுவார் வடிவேலு. ஐயா இந்த இவ்வளோ பெரிய கிணறுல இந்த அங்கே ஒரு 40 ஏக்கர் வாழை, இங்கே ஒரு இது, ஆனால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியல பாருங்கன்ட்டு சொல்லுவார். ஒரு கதையாகி போச்சு. அந்த மாதிரி இது ஏன் அப்படின்னா, இது நிஜத்திலேயே நடந்திருக்குது ஏவா வேலுவுடைய துறையில். என்னன்னா 4.6 கோடி ரூபாய் இந்த சாலை போடாமலே கொடுத்துருக்குறாங்க. இதை அரசு ஆவணங்களின் அடிப்படையில், அதான் 2வது தடவை சொல்கிறேன், அந்த அடிப்படையில் இவங்க அறப்போர் இயக்கம் புகார் கொடுத்தோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கான நடவடிக்கை அப்படிங்கிறதுக்கு யாரோ ஒரு ஊழியரை ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த இவர் இருக்கார்ல, அந்த ஒப்பந்ததாரர் சங்கர் ஆனந்த், அவருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, தவிர போலீஸ் பாதுகாப்போடு அந்த சாலையை அதுக்கப்புறம் போடுறதுக்கான வேலைகள் சும்மா இந்த மேக்கப்பு, இப்போ என் முகத்தில் இருக்கிற மாதிரி அறகுறை மேக்கப்பு, அந்த மாதிரியான ஒரு மேக்கப் வேலை தான் நடந்துருக்கு. அப்போ இது சரியாக தவறாங்கிறத நம்ம யோசிக்கணும். ஒன்று. அடுத்தது, அந்த கட்டத்தில் மொத்தம் 110 கோடி ஒப்பந்தத்தில் 170 கோடி ஒப்பந்தத்தில் 110 கோடிக்கு இவருக்கே ஒப்பந்தம் கிடைச்சிருக்கு கரூரில். இந்த மாதிரி இதில் இல்லை திரு சோமு சொல்லக்கூடிய கருத்து ஏற்கக்கூடியது. ஆனால் என்னுடைய கேள்வி அப்படின்றது, அறப்போர் இயக்கம் இந்த புகாரை இன்று நேற்று கொடுக்கவில்லை, கொடுக்கப்பட்டு நேரமாகிவிட்டது. ஆனால் ஏன் முதலமைச்சரை நோக்கி சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்ப அடுத்த 2வது நாட்கள் குறிப்பிட்ட ஏவா வேலு மீது தொடுக்கப்படுகிறது? அப்ப இது அரசியல் நோக்கம் தானே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் பொதுவெளியில முன்வைக்கிறாங்க. கேள்விக்காக அந்த விஷயம் அல்ல. இல்ல அது சரிதானா அப்படின்னு கேட்கிறேன். இல்ல, இந்த கேள்விக்காக இந்த விஷயம் அல்ல. ஆட்சி மாறினது தான் காரணம். இப்ப 2வது முறையும் திமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னா இந்த நடவடிக்கை இருந்திருக்காது, அவ்வளவுதான். அதுதான் விஷயமே தவிர, இவருக்கு ஏதோ ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி அங்கே வசனம் அங்கே பேசின உடனே அவங்க அப்படியே கொதிச்சு எழுந்துட்டாங்க. அப்போ இவர் கேட்காட்டி இந்த நடவடிக்கை அவங்க எடுப்பாங்க.
இவங்களுக்கு திமுக எதிரி. அந்த எதிரி வந்து ஒரு தவறு பண்ணியிருக்கிறதாக இவங்கள்ட்ட ஆதாரம் இருப்பதாக அவங்க நம்புறாங்க. இதை வச்சுட்டு நீதிமன்றம் போகலாம், ஊழல் லஞ்ச ஊழல் வழக்கில் கொடுக்கலாங்கிற அளவுக்கு ஆதாரம் இருக்கிறதா அவங்க நம்புறாங்க. அப்படின்னா அதை செய்யக்கூடிய விஷயம்தான் அது. இப்போ இவங்களை எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன், இப்போ தேவைக்கேளுடைய நடவடிக்கை எடுத்துட்டா அதில் கடம்பூர் ராஜீவ் வந்து சேர்ந்துருக்கிறாரு அதிமுகல இருந்து. ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா மேலேயும் புகார்கள் இருக்கு. இப்போ இவங்கெல்லாம் வந்து இங்கே இருக்கிறாங்க. இவர் ஆதவ அர்ஜுனா வந்து அமைச்சராகவே இருக்கிறாரு, கடம்பூர் ராஜீவ் வந்து இங்கே சேர்ந்துருக்கிறாரு. அதே போல் எஸ்பி வேலுமணி மேலே ஏற்கனவே இதே அறப்போர் உட்பட புகார் கொடுத்து அது வந்து அங்க கிடப்புல கிடந்தது. அந்த எஸ்பி ஆதரவுடைய வேலுமணியோடைய ஆதரவுல தானே இவங்க வந்து ஆட்சியை காப்பாத்தினாங்க. அந்த நடவடிக்கையும் இப்ப எடுக்கணும். நம்ம சொல்றது என்ன, அப்போ ஏவா வேலு மீதான இந்த விசாரணையும் இந்த சோதனையும் அப்படின்றது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை தான். அரசியல் எந்த மாற்று கருத்தும் இல்ல. இதுல இந்த விஷயத்துக்கே நம்ம போக வேண்டியது இல்லைங்கிறேன். ஏன்னா இதுல வந்து 5 பேர் இருக்கிறான்னா 5 பேரும் நம்ம வந்து ஃப்ராடா தான் இருக்கான். இதுக்குள்ள இவன் நல்லவனா இருந்தா தானே அவனை நீங்க ஃப்ராடும்பீங்க. எனக்கு நான் என்னுடைய மக்கள் வரி பணம், எவன் எந்த ஊழல் மேல அது நடவடிக்கை எடுத்தாலும் எனக்கு மகிழ்ச்சி தான். இப்ப தாவேக்க நாளைக்கு தோத்து இன்னொரு ஆட்சி திமுக வந்து தாவேக்க மேல ஒரு உண்மையான அந்த ஊழல் குற்றச்சாட்டுல நடவடிக்கை எடுத்தால் நான் வரவேற்பேன். இதுக்குள்ள போயிட்டு 10,000 கோடி மக்கள் காசு அடிக்கிறானுங்க. இதுக்குள்ள என்ன வந்து இதில் சட்டமன்றத்தில் 2 கேள்வி கேட்டாரு ஒன்று, அதனால தான் இது இதுன்னா நம்மளை முட்டாளாக்குற விஷயம். இது எவனா இருந்தாலும் ஊழல். இப்போ ஒரு கட்சியின் மீது கடந்த காலங்களில் இருந்த முறைகேடை விசாரிக்கணும், நடவடிக்கை எடுக்கப்படணும்னா அதுல சார்ந்த எல்லார் மீது எடுக்கணும் இல்ல. அதுல பலர் இருக்கும் போது ஒருவர் மீது மட்டும் எடுக்கும் போதுதான் இந்த கேள்வி எழுது. இப்ப என்னன்னா, இப்ப ஹெல்மெட் இல்லாம ரோட்ல போயிட்டே இருக்காங்கன்னு வைங்க, அதுல வந்து போலீஸ் பிடிக்கிறான், 10 பேரை விட்டுறான் தெரிஞ்ச வேண்டும், 11ஆவது ஒரு ஆளை பிடிக்கிறான் அப்படின்னா அதை தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 10 பேரை ஏன் விட்டன் தான் நம்ம கேள்வி கேட்கணும். 10 பேரை விட்டுட்டீல காசு வாங்கிட்டு 11 ஆள் என்ன அதை சொல்ல முடியாது. நம்ம என்ன தர நியாயமா? அப்போ வந்து அது ஒரு போலீஸ் பழிவாங்களா, அரசியல் பழிவாங்கல் மாதிரி. நம்ம நியாயமா இருக்கிறப்ப என்ன கேட்கணும்னா, நீ அந்த 10 பேரை ஏன் விட்ட, இவனையும் பிடி, இவனுக்கான என்ன அபராதமோ அதை போடு. அது அந்த நேரத்தில் போயிட்டு இல்லை அந்த 10 பேர் விட்டுட்டான், இந்த இவர் வந்து கொஞ்சம் ஸ்டைலாக அவரை பார்த்துட்டே போனார்ல அதான் பிடிச்சிட்டான், இதில் ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அந்த 10 பேர் பிடிக்காததுக்கு ஒரு காரணம் இருக்கும்போது இந்த ஒருத்தவர் மட்டும் பிடிச்சதற்கான உள்நோக்கமும் போலீஸ்காரங்க இருக்கும். அந்த உள்நோக்கம் தான் இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இருக்கா, தாவேக்கா அரசுக்கு இருக்கான்னு கேட்குறேன். அதை தான் நான் தெளிவாக சொன்னேன். நல்ல எல்லா கட்சியும் நல்லவங்க தான், சரி, தப்பு நடக்கக்கூடாது, தங்களை தவிர யாரும் நம்ப பண்ணக்கூடாது. சரி, அப்போ அதுதான் அரசியலை தவிர தனிப்பட்ட உள்நோக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக வந்து புகார் கொடுத்துச்சு, அதுக்கான ஒரு விஷயங்களும் கையில் இருக்கு. அதையும் வச்சுக்கிட்டு இவருக்கு எஸ்பி வேலுமணி உட்பட அமைச்சர்கள் மேலே இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும் கருத்து. இப்போ இந்த இதோட சேர்த்து இப்போ அந்த வட சென்னையில் வந்து அதிமுக ஆட்சியில் ஆரம்பித்த அந்த அனல் மின் நிலைய உற்பத்தி இன்னும் துவங்கல, வேலை தான் போயிட்டு இருக்கு. இதை தவிர திமுக ஆட்சியில் உடன்குடி, கொல்லிமலை, குண்டாறு இதெல்லாம் வந்து திட்டங்கள் வந்து ஆரம்பித்ததை தவிர இதில் வந்து ஒரே ஒரு உடன்குடியில் மட்டும் ஒரு பகுதி செயல்படுது. மற்றபடி அது உற்பத்தி, அதாவது அந்த இதை அனல் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கான செலவுகள் அதிகரிச்சுட்டே இருக்குது. இதில் ஊழல் இருக்கிறதாகவும் ஒரு புகார் இருக்குது. ஆக இதையும் சேர்த்து விசாரிக்க, ஏன்னா அந்த செந்தில் பாலாஜி அது இதனோட எனக்கு நினைவுக்கு வந்தது. அதையும் வந்து இந்த அரசு விசாரிக்கணும். அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம், கடந்த திமுக ஆட்சியிலையும் சரி அதுக்கு முந்தின ஆட்சியிலையும் சரி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா லோக் ஆயுத்தான் சொல்கிறோம்ல, இந்த லஞ்சத்தை ஒழிப்பதற்கான விஷயம், அதுக்கு அதிகாரம் மிக்கதாக அதுவே எஃப்ஐஆர் போடலாம், அதுக்கான ஒரு விஷயத்தை செய்யலாங்கிறது இருக்குல்ல, அதை திமுக செய்யவே இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த அதிமுகவும் செய்யலை. இந்த சூழலில் உண்மையாகவே இவங்களுக்கு அதான் வார்த்தை, உண்மையாகவே தேவைக்கு அரசியல் பழிவாங்கும் நோக்கம் இல்லாமல் உண்மையாகவே வந்து லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் அந்த லோக் ஆயுக்தா அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை செய்யணும். அடுத்தது ரைட் டு சர்வீஸ் ஆக்ட்னு இருக்குது. அந்த அரசு வேலைகள் வந்து அந்தந்த டயத்தில் செய்யணுங்கிறத அதை கொண்டு வரணும். அதுவும் அக்கறை இருந்தால். அடுத்தது இந்த ஒப்பந்தங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வெளிப்படைத்தன்மையோட இணையத்துல கிடைக்கணும். இந்த லோகாயுக்தா இருக்கு இங்க, அதான் சொல்றேன், பல பேருக்கு தெரியாது. லோகாயுக்தா வந்து இருக்கு, அதை வந்து நம்ம ஒரு செல்லா காசாக வைத்திருக்க நிலைமை போய் அது பயன்படக்கூடிய அதிகாரம் தான் இருக்கணும். அடுத்தது இது மட்டும் இல்ல, ஊழல் புகாருங்கிற ஒரு விஷயம் யார் சொன்னாலும் பாதுகாப்பு அளிக்கணும். கடைசியான விஷயம் என்னன்னா, ஆர்டிஐல பல தகவல் கிடைக்கிறது இல்லை, அதுதான் ஊழலுக்கு முக்கிய காரணமா இருக்கு. ஆர்டிஐல வந்து கேட்டால் இதை தர மாட்டோம் அதை தர இல்லாமல் பர்ஃபெக்டாக இந்த 5 விஷயங்களை வந்து உண்மையாகவே அரசியல் இல்லாமல் இவங்க நடவடிக்கை எடுக்கிறோம் ஊழல் லஞ்ச ஊழல் மீதுன்னு செய்தால் இந்த அரசாவது செய்யணும். செய்யுமா செய்யணும் சொல்றார்.